தொடர் விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பவானி வழங்கி கேட்கலாம். பவானி வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பக்தர்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார்கள்? இரண்டாவதாக, பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? கண்டிப்பாக, அதாவது திருச்செந்தூரில் தொடர் விடுமுறை காரணமாக அதிகப்படியான பக்தர்கள் தற்பொழுது குவிந்து காணப்பட்டு வருகின்றனர். வரக்கூடிய பக்தர்கள் தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தும் வருகின்றனர். அதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். குறிப்பாக விடுமுறை தினங்கள் மற்றும் திருவிழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் மாநிலங்களில் இருந்து முருகனை தரிசனம் செய்வதற்காக வருகை தருவார்கள். இந்த நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் கூட்டமானது தற்போது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அதன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகளில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டு வருகின்றது. சரியாக அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்ட நேரம் முதல் தற்போது வரை பக்தர்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதாவது 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் தங்களது குடும்பத்துடன் காத்திருந்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். விடுமுறை காரணமாக பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்பொழுது கோவில் வளாகம், கடற்கரை பகுதி மற்றும் கோவில் வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விடுமுறை தினம் என்பதால் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் தற்பொழுது குவிந்து காணப்பட்டு வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.